நாட்டில் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த திட்டம் இல்லை, அரசாங்கத்தின் மீது பிரதான எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு என்பது இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் செய்தி. பாதாள குழுக்களுக்கு எதிராக அரசாங்கம் சட்டத்தின் பிரகாரம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிட்டால் நாட்டில் சட்டம் ஒன்று இல்லாத நிலை ஏற்படும் என்றாலும் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கத்திடம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலைத்திட்டம் இல்லை என பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா பாராளுமன்றத்தில் நேற்று தினம் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அவர் மேலும் பல விடயங்களையும் தெரிவித்திருக்கிறார். அதன்போது அவர் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நாட்டு மக்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் கடமைப்பட்டிருக்கிறது. பாராளுமன்றத்தில் நீண்ட காலம் எதிர்க்கட்சி உறுப்பினராக இருந்த அன்ருகுமார் திசாநாயக்க நாட்டின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். அதுரவில் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். அவர் எதிர்க்கட்சியின் பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றி மக்களின் நம்பிக்கையை வெற்றி பெற்று நாட்டின் ஜனாதிபதியாக இருக்கிறார். கடந்த அரசாங்க காலத்தில் நாட்டில் குற்றங்கள் அதிகரிக்கும் போது அந்த பாதாள குழுக்களை அடக்குவதற்கு போலீசார் நடவடிக்கைகள் சரியான முறையில் முன்னெடுக்க முடியாமல் போனது. அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்க முடியாமல் போன அரசாங்கங்களால் கைது செய்யப்படும் சந்தேக நபர்கள் கொலை செய்துவிடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. இந்த அரசாங்கத்துக்கு பாதாள குழுக்களில் கட்டுப்படுவதற்கான ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேலைத்திட்டம் இல்லை. நேற்று முன்தினம் இடம்பெற்ற சம்பவத்தில் போலீசார் குற்றவாளிகளை கைது செய்தார்கள், உயிரிழந்தவர்களை காட்டினார்கள். அது சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டது. இரவாகும் போது அந்த குற்றவாளிகள் போலீஸ் பாதுகாப்பில் இருந்த நிலையில் மரணிக்கிறார்கள். போலீஸ் பாதுகாப்பில் இருப்பவர்கள் மரணிப்பதாக இருந்தால் அந்த அரசாங்கம் எதற்கு கைது செய்யப்பட்டிருக்கும் சந்தேக நபர்களை பாதுகாக்க முடியாது என்றால் எதற்கு அந்த அரசாங்கம் பாதாள குழுக்களை கட்டுப்படுத்த சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்க முடியாவிட்டால் அந்த அரசாங்கம் எதற்கு என்றே அன்று அன்ருகுமார் எதிர்க்கட்சியிலிருந்து கேள்வி எழுப்பினார். அதனால் பாதாள குழுக்களுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதாள குழுக்களில் இருக்கும் குற்றவாளிகள் யாரும் வெளியில் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. எனவே நாட்டின் சட்டத்தின் பிரகாரம் பாதாள குழுவினர் குற்றங்களின் பிரகாரம் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு எதிராக வழக்கு விசாரணை துரிதப்படுத்தப்பட வேண்டும். ஆனால் இந்த விடயங்கள் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்துவதாக தெரியவில்லை என்பதாகத்தான் அஜித் பி பெரேரா இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்.